பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக நாங்கள் குரு பேச்சியை பற்றி பேச வந்திருக்கின்றோம். டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் தென்சிறுவலூர் சம்பத்தையங்கார் அவர்களும் அடியே நானும் சக்தி சோமையாவும் பேச வந்திருக்கின்றோம். இதுவரை குரு பயிற்சி, வருஷ பயிற்சிகள், புத்தாண்டு பலன்கள் இவையெல்லாம் பல தடவை நாங்கள் இந்த டிவிகளில் பேசிகிட்ருக்குறோம். நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. அதுலேயும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு ஒரு 10 லட்சம் பேர்லேருந்து 15 லட்சம் பேர் பார்த்து ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. நான் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. யோ நித்யம் அச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோசதேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜ தாசோஸ்மி. வணக்கம். சக்தி ஜோதிட குழு சார்பில் சம்பத்தையங்கார் பேசுகிறேன். இப்போது நாங்கள் வந்திருக்கிறது குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்கறதுக்கு. இப்போது குரு பெயர்ச்சி 14/4/2022 அந்த அன்னைக்கு காலை 8 மணிக்கு குரு கும்பராசி பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதமான மீன ராசிக்கு தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கே குரு போய் அமர்றார். இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய விஷயங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. ஏன்னா குரு அப்படின்றவர் முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். குருவே முழு சுபர் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். மிச்சம் யாருமே முழு சுபரில் கிடையாது. குரு மட்டுமே முழு சுபர். ஏன்னா சுக்கிரன் முக்கால் சுபராகவும், சந்திரன் பௌர்ணமி சந்திரன் முழு சுபராக கருதப்படுகிறது. ஆனால் அமாவாசை சந்திரன் சுபராக கருதப்படுவதில்லை. புதனும் மற்ற கிரகங்களோடு சேர்ந்த புதன் சுபராக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. மிச்சவர்களெல்லாம் சூரியன் செவ்வாய் இதெல்லாம் பாதி பாவராகவும், சனி ராகு கேது அவர்கள் முழு பாவராகவும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுது. இதில் பார்த்தீர்களானால் எந்த ஒரு காலகட்டத்திலும் குரு மட்டும்தான் சுபர். அவர் சுபத்தன்மையை அதிகமாக வெளிப்படுத்துவார், இல்லை என்றால் சுபத்தன்மையை கம்மியாக வெளிப்படுத்துவார். இது ரெண்டை தவிர வேறு எதையும் அவர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இப்பொழுது பார்த்தீர்களானால் இவ்வளவு நாள் அவர் சனியினோட வீடான கும்பத்திலிருந்து இப்பொழுது அவர் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்கிறார். பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதமான அவருடைய வீட்டிற்கே போய் அவருடைய நட்சத்திரத்திலே போய் ஆட்சி பெற்று இருக்கிறார். குரு என்று சொல்லக்கூடியவர் ஒழுங்கு, அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒழுக்கம் அப்படின்றது மனித குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது ஒரு ஒழுக்கம். அதாவது சுய ஒழுக்கம் அப்படின்றது மிக முக்கியமானது. அந்த ஒழுக்கத்தை நல்லபடியாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு கிரகமே குரு. குரு பார்க்க கோடி நன்மை, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டமான குரு பெயர்ச்சியின் போது பார்த்தீர்களேயானால் சனியும் தன்னுடைய ஆட்சி வீடான மகரத்தில் ஆட்சி பெற்று அவர் சட்டத்திற்கு மிகவும் கடுமையான சட்டத்தை போடக்கூடியவரும், சட்டத்திற்கு அதிபதியாகவும் சனி கொண்டாடப்படுகிறார். ஒழுங்கிற்கு குரு பகவானை கொண்டாடுகிறார்கள். அதனால் இந்த காலகட்டமான இந்த ஒரு வருஷம் 2022 பார்த்தீர்களேயானால் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கண்ட்ரோலில் இருக்கும். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக கருதப்படுகிறது. இந்த குரு பகவானை பற்றி பார்க்க வேண்டுமானால் நிறைய சித்தர்கள் அவர்கள் பாடல்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தீர்களேயானால் புலிப்பாடி சித்தர் அவர்களெல்லாம் பாடல்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. குரு நின்ற வீடும் பார்த்த வீடும் சுபிக்ஷம் பெறும். அவர் கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ பார்ப்பாரே ஆனால் மிகுந்த ஒரு சுபிட்சத்தை பெறும். இதன் மூலம் நன்மை நடைபெறும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போது இந்த குரு பெயர்ச்சியை பற்றி, குருவினுடைய பெயர்ச்சியில் ஒரு ராசிக்கும்
என்னென்ன விஷயங்கள் நடக்கும், எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றது 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். இந்த 12 ராசிகளுக்கும் பார்க்கும்பொழுது நம்ம அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்னென்ன, சுலப பரிகாரங்கள் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீர்களேயானால் ஆலங்குடி மற்றும் தென்குடி திட்டை இந்த ரெண்டுமே மிகப்பெரிய குரு ஸ்தலமாக கொண்டாடி வரப்படுகிறது. இதை தவிர மிச்ச ஸ்தலங்கள்லாமும் இருக்குது. அதையும் நாங்கள் இப்போ சொல்கிறோம். அவரவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு நிச்சயமாக போய் பாருங்கள். எல்லா மக்களுக்கும் அவரவர்கள் மூதாதையர்கள் வழிபட்ட குலக்கோவில் இருக்கும், அந்த கோவிலில் போய் பார்த்துட்டு வாங்க. முக்கியமாக இதை தவிர எல்லா மக்களுக்கும் அவரவர்கள் சேர்ந்த ஆதீனங்கள், மடங்கள், அந்த மடங்களுக்கு உண்டான அதிபதிகளை போய் சேவிச்சுட்டு வாங்க. இதெல்லாம் குருவுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக எடுத்து அந்த பரிகாரங்கள்னால் உங்களுக்கு நடக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே விலகி போகும் அப்படின்றத சொல்லிட்டு, இப்போது ஒரு ராசிக்காக எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்திருந்த குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு மீனத்திற்கு ஆட்சி பெற்று செல்கின்றார். அப்போது அவருடைய பார்வையானது 12ஆம் பார்வையாக, அதாவது 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அதே மாதிரி 7ஆம் பார்வையில் உங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறார். அதாவது தனகாரகனாகிய குருவே தனஸ்தானத்தை பார்க்கிறார். அது மிக மிக சிறப்பு. அடுத்தபடியாக அவருடைய பார்வை 9ஆம் பார்வையாக உங்களுக்கு 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ இந்த ஒவ்வொரு ஸ்தானங்களை பார்க்குற போது என்னென்ன நடக்குங்கிறத ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்முடைய சம்பத் ஐயங்கார் அவர்கள், தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவர்கள் விளக்கமாக சொல்லுவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. அதாவது சிம்மத்துக்கு இவ்வளோ நாளாக 7ஆம் இடத்தில் இருந்த குருவானவர் 8ஆம் இடத்துல போகிறார். என்னடா இது, குரு 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, அஷ்டமத்தில் போய் குரு மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா சிம்மத்திற்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் ஒரு கோணத்திற்கு உண்டான 5ஆம் ஆதிபத்தியத்துக்கும் உண்டானவர் குரு. அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறது அதுவும் நல்லதே, அதனால் கவலைப்பட வேண்டாம். அதனால் என்னென்னா திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து அவருடைய பார்வை சிம்ம ராசிக்கு 12ஆம் இடமான கடகத்திலையும், சிம்மத்துக்கு 2ஆம் இடமான கன்னியிலையும், அதற்கு பிறகு விருச்சிகம் சிம்மத்திற்கு 4ஆம் இடமான விருச்சிகத்திலையும் விழறதுனால இது மிகப்பெரிய யோக காலமாகவே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். சிம்மராசியில் பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் கொண்ட 9 பாதங்கள் கொண்டது. உத்திரம் 1 பாதம் வரலும் அங்கே இருக்கும். இதில் இவ்வளவு நாள் குரு சப்தமத்தில் இருந்ததுனால திருமணங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். குருவின் பார்வை இப்போ 2ஆம் இடமும் 12ஆம் இடமும் உழறதுனால அவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்கறது சுப விரயம் நடக்கும். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தன வரவு மிகுந்த அதிகமாக, தனக்காரகனே பார்க்கறதுனால தன வரவு மிகவும் அதிகமாகவே இருக்கும். இதை தவிர 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார், அதாவது விருச்சிகத்தையும் பார்க்கறதுனால பொன் பொருள் சேர்க்கை, வீடு, ஆபரணம், வண்டி, வாகனம், தாய்க்கு ஒரு நல்ல சந்தோஷமான நேரம், இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் இப்போ இந்த 2022 ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். ஏன்னா இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, 6ஆம் இடத்தில் போய் சனி பகவான் மறைஞ்சு இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். தொழில் ஸ்தானத்தில், அதாவது வேலை அப்படின்றது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் இவர்களுக்கு மிகப்பெரிய பெயர் உண்டாகும். அது ஒரு நல்ல விஷயமாகவே இருக்கும். இதை தவிர குருவினுடைய பார்வையும் குருவினுடைய பெயர்ச்சியும்
இவர்களுக்கு 12-8 சம்பந்தம் தொடர்பு வர்றதுனாலையும் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி இருக்கிறதுனாலையும் வெளிநாட்டு தொடர்புக்கு உண்டான வெளிநாட்டின் மூலியமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டில் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு மிகவும் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும். இதற்கு மேலே குருவினுடைய பார்வை 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்தில் விழுறது சிம்மத்திற்கு 4ஆம் பார்வை 4ஆம் இடமாக இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றது ஐயா ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்ல தெளிவாகவும் விளக்கமாகவும் பயந்துக்கிட்டு இருந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை கொடுத்துருக்குறீங்க. உண்மையிலேயே அது வரவேற்கக்கூடியது. இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு சிம்மராசி அப்படின்னாக்க அதீத கோபமும் நல்ல குணமும் கொண்டவங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நல்ல காலகட்டங்கள் தொடங்குதா? கண்டிப்பாக நல்ல காலகட்டங்கள் தொடங்குது. இது வரையிலும் அப்புறம் பார்க்கல, ராசியை தான் பார்த்தாரு, இப்போ 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடம் அப்படின்றது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய காலகட்டங்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடியது. இந்த வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு உத்தியோகத்துக்காகவும் போகலாம், ஹையர் எஜுகேஷனுக்காகவும் போகலாம். அதே போல் யூஎஸ் போன்ற நாடுகளுக்கு போயிட்டு இதுவரையிலும் H1B1 விசாவில் இருந்தவங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த க்ரீன் கார்டுக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த க்ரீன் கார்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடம்ன்றது வாக்கு, தனம், குடும்பம். இதுவரை திருமணத்தில் ஏற்பட்டுகின்ற தடைகளும் தாமதங்களும் விலகி விரைவில் பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு பெண்ணும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த காலகட்டங்கள் எப்போ தொடங்குது அப்படின்னாக்க நம்மளுடைய தமிழோட பரப்பு மற்றும் குருப்பெயர்ச்சி 14/4/2022 அதில் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க பெரும்பாலானவங்களுக்கு இந்த 2022 எண்டுக்குள்ளார நல்லபடியாக திருமணம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். அதே போல் குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம்ன்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் வண்டி, வாகனம், மாத்ருஸ்தானம் அப்படிம்போம். அதே போல் லோயர் எஜுகேஷனுக்கும் நம்ம 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். என்ன சாமி, நான் கடந்த ஒரு வருஷமாக நான் முயற்சி எடுத்து பார்த்தேன், ஆனால் முயற்சி எனக்கு சக்ஸஸ் ஆகலை. ஆனால் இந்த குரு பயிற்சி எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக. சைக்கிளில் போய்ட்டு இருந்தவங்களுக்கு 2 வீலர் யோகம், பழைய 2 வீலர் வச்சுருந்தவங்களுக்கு புது 2 வீலர் வாங்கக்கூடிய யோகம், கார் வச்சுட்டு இருந்தவங்களுக்கு லேவிஷான நல்ல லக்ஸரியான கார் வாங்கக்கூடிய யோகம் அத்தனையும் தரப்போகிறது குரு பகவான். என்ன சாமி, குரு 8ல் போயிட்டார், அவர் கஷ்டத்தை கொடுப்பாருன்றாங்க, நீங்கள் என்னடான்னாக்கா யோகத்தை கொடுப்பாருன்றீங்களே. குரு நின்ற இடத்தை விட பார்க்குற இடம் பலம் அதிகம், பார்க்குற இடம் வலுப்பெறும் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, நின்ற இடத்தை பார்த்தோம்னாலே அவருடைய சொந்த வீட்டில் நிற்கிறாரு. நாம் யாராவது சொந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணுவோமா? அதே மாதிரி குரு இருக்கிற சுபரில் முழு சுபர் அப்படின்றது குரு பகவான். அந்த முழு சுபரே 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அத்தனை தடைகளும் அத்தனை தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். அதே போல் திருமணத்தில் தடை, வாக்குதானம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருந்த காலகட்டங்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். அதே போல் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, அதுவும் சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாம். சரி, இதை தவிர நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு சாமி நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க நல்லா இருக்குன்றீங்க, ஆனால் எனக்கு எதுவுமே சரியாக வரலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நடப்பு திசா புத்திகள் சாதகமாக இல்லாத இருக்கலாம். ஜாதகம் அப்படின்றதோட சாதகமானதை சொல்லணும், பாதகமானதை மறைச்சி பொலிமறைவு காய்மறைவாக சொல்லணுன்றது தான் ஜோதிட சாஸ்திரம். அப்போ தசாநாதன் புத்திநாதன் வலுவில்லாத காலகட்டங்களாக இருந்தாச்சு அப்படின்னு சொன்னோம். சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய வரும். சரி, நான் அந்த சங்கடத்துலேருந்து விலகணுமே சாமி, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு காரியம் பண்ண வேண்டாம். நீங்கள் இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்றது சென்னைக்கு அருகில் ஸ்ரீபெரும்புத்தூர் மதத்தில் புதுமையை புகுத்தியவர் ஸ்ரீ ராமானுஜ சுவாமிகள். அவர் அவதரித்த ஸ்தலம் அப்படிங்கிறது இந்த ஸ்தலம் ஸ்ரீ ராமானுஜர். அங்கே உள்ள தாயார் பேர் எதிராஜநாதவல்லி சமேத ஆதிகேசவ பெருமாள் கோயில். அங்கே உள்ள
ஸ்ரீ ராமானுஜருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் அவர் பிறந்தார். அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க குறைஞ்சது 3 பண்ணணும் திருவாதிரை நட்சத்திரம், அதிகபட்சம் 7 திருவாதிரை நட்சத்திரத்தில். அது வளர்பிறையில் வந்தாலும் சரி, தேய்பிறையில் வந்தாலும் சரி, இது தொடர்ந்து திருமஞ்சனம் பண்ணிட்டு வரும்பொழுது, அந்த திருமஞ்சனம் பண்ணும்பொழுது அந்த மத குருவான ஸ்ரீ ராமானுஜர், குலகுருவான ஸ்ரீ ராமானுஜர் அவருக்கு மனம் குளிரும்போது நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அப்படின்னே சொல்லலாம். சரி, நான் எங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நந்தீஸ்வரருக்கு மற்றும் அதே போல் பிரம்மன் இருந்தால் பிரம்மன், இல்லை நந்தீஸ்வரர் இருந்தால் நந்தீஸ்வரர், அது எதுவுமே இல்லை அப்படின்னாக்க குரு, நவகிரகத்தில் குருவுக்கு வியாழக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வெள்ளை மூக்கு கடலை சுண்டலாக பண்ணி வருகின்ற பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும். என்னால் அதுவும் பண்ணுறதுக்கு கஷ்டம் அப்படின்னாக்க குரு பகவானுக்கு ஒரு நெய் தீபம், பரம பவித்திரமானது நெய், அதில் நெய் போட்டு பஞ்சு போட்டு தீபம் ஏற்றிட்டு 9 முறை அந்த குரு பகவான் நவகிரகத்தை வலம் வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகும் அப்படின்றது. ஸோ இப்போ மொத்தத்தில் பொறுத்தளவுக்கு இந்த சிம்மராசிக்கு பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சக்தி ஜோதிட குழு என்ன முடிவு சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க, இதுவரை தன் முயற்சியில் வெற்றி சற்று தாமதமான சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பற்பல சாதகமான அம்சங்களை கொடுக்குன்றத இந்த சக்தி ஜோதிட குழு முடிவு பண்ணுது. உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறதுக்கு ஆசைப்படுது. நல்லது, நமஸ்காரம். நீங்கள் எல்லா வகையான பரிகாரங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனால் சில பேரால் பரிகார ஸ்தலங்களுக்கோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாத அளவில் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் அவர்கள் இருந்த இடத்திலேயே மனசால் இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு கம்மியில் கம்மி 3 தரமாக 3 முறையாவது ஜபிச்சார்களேயானால் அவர்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் குருவினால் ஏற்படக்கூடிய எந்த தடங்களும் நீங்கி நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத சொல்லி, இப்போ இந்த குரு காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றதும், இது இல்லைன்னா ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிட்டு வந்தீர்களேயானால் உங்கள் வாழ்க்கையில் குருவினால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நிச்சயமாக குருவின் அருள் பெற்று ரொம்ப நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். அதையும் கேட்டு நல்லபடியாக பயனடையுங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.